ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலை நடிகர் வடிவேலுவின் ஆதரவாளர் அபகரிக்க முயற்சிப்பதை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டு பரமக்குடியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திருவேட்டை உடைய ஐயனார் கோயில் நடிகர் வடிவேலுவின் குலதெய்வ கோயிலாகும். நடிகர் வடிவேலுவின் தூண்டுதலின் பெயரில் கோயில் அறங்காவலர் பாக்யராஜ் கோயிலை ஆக்கிரமிப்பு செய்து அவருக்கு சொந்தமான கோயிலாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த காட்டு பரமக்குடி கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ குடிமக்கள் கோயிலை முற்றுகையிட்டு நடிகர் வடிவேலுவுக்கு எதிராக கோஷமிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் கோயிலுக்கு புதிதாக தலைவர், செயலாளர், பொருளாளர் என பொறுப்புகள் உருவாக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவேட்டுடைய ஐயனார் கோயில நடிகர் வடிவேலுக்கும் இது குலசாமி கோயில். அவர் இந்த கிராமத்தை கலக்காம கொள்ளாம அவர் செய்கிறது இது முறையான செயல் இல்லை. அதனால மொத்த கிராமமும் சேர்ந்து இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பட்டாலும் அனைத்து சமுதாய மக்களாலும் 2010ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. நடிகர் வடிவேல் அவருடைய ஒத்துழைப்பின் பேரில் திரு RCS பாக்யராஜா என்பவர் கோவிலை கைப்பற்ற முயல்வதாக தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த கோவில் கிராம பொதுமக்களுக்கு மட்டுமே சொந்தம் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது.